எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 2 விதமான பாதாம் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாதாம் அல்வா. குறைஞ்ச நேரத்தில் ஈஸி மெத்தடில் நிறைய பாதாம் அல்வா கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு டிப்ஸு சொல்ல போகிறேன். அடுத்து பாதாம் பர்ஃபி. இதுவும் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பாதாம் பர்ஃபியாக நம்ம செய்கிறப்ப 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம ஸ்வீட்ஸ் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாதாம் அல்வா செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பாதாம் பருப்பு எடுத்தோம்னா அதே அளவு சர்க்கரை, அரை கப்புக்கு நெய், அதாவது ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு பால் எடுத்துட்டுருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். கேசரி கலர் எடுத்திருக்கேன். கேசரி கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் பருப்பை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நம்ம போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணால் ரொம்ப சுலபமாக நமக்கு இந்த தோல் எடுக்க வரும். இப்போ இந்த மாதிரி ஊறினதை நான் எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போருங்க, தோல் ரொம்ப சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்ததுக்கப்புறம் பாதாம் பருப்பை மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா பொதுவாகவே பாதாம் பருப்பு நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப அதில் இருக்கிற ஆயில் கசிய ஆரம்பிக்கும். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு ஸ்பூனால் திருப்பி திருப்பி ஓரளவுக்கு குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருந்தாலும் போதும். இந்த அளவுக்கு பாதாம் பருப்பு அரைச்ச பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப்பு பால், நல்லா பால் ஆடையோட ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் நைஸாக அரைப்படுங்க பாதாம் பருப்பு. முதல்லே நம்ம பால் சேர்த்து அரைச்சிட்டோம்னா அங்கங்கே முழுசாக பாதாம் பருப்பு தெரியும். இந்த டிப்ஸை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்ச அரை கப்பு நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் நம்ம அரைச்ச விழுது, பாதாம் பாலும் சேர்த்த விழுது முதல்ல சேர்த்துக்கலாம். கரெக்டாக எனக்கு 1 கப்பு வந்ததுங்க, பாலும் பாதாமும் சேர்த்து. அதனால தான் அதே கப் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு இந்த ரா ஸ்மெல் போகணும், நல்லா திரண்டு வரும், அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்தது 1 கப்பு சுகர் எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்தா நல்லா இலகி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் ஆகும். இதுலேயும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக பாதாம் பருப்பை வச்சுட்டு நிறைய பாதாம் அல்வா வேணும்னா, இப்போ நம்ம நெய்யோட அந்த பாதாமும் பாலையும் சேர்த்து வறுத்தோம் இல்லையா, அந்த டைமில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்தாலே ரொம்ப நிறையா உங்களுக்கு பாதாம் அல்வா கிடைக்குங்க. இப்போ அடுத்தது எடுத்து வச்ச அந்த குங்குமப்பூவை கொஞ்சம் பாலில் கலந்து சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இதுவுமே திரும்பவும் பழைய மாதிரி நல்லா திரண்டு வரணுங்க. பாதாம் பருப்பை பாலோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை சீக்கிரமே நமக்கு இந்த பாதாம் அல்வா கிடைக்கணும் அப்படின்னா இது கூட 2 டீஸ்பூனுக்கு அதிகமாக நான் மில்க் பவுடர் சேர்க்குறேங்க. மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ரவையை நெய்யில் நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த பாதாம் அல்வாவோட சேர்த்திங்கன்னா சீக்கிரமும் கெட்டிப்படும். உங்களுக்கு நிறைய காணுன மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் எடுத்து வச்ச நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்க்குறேங்க. நான் இப்போ செஞ்சு காமிக்கிற மெத்தடில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாதாமை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து நைஸாக அரைங்க. அடுத்தது இது மாதிரி திரண்டு வர்றப்ப ரவையோ இல்லை மில்க் பவுடரோ சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ ஓரளவு நல்ல கையில் ஒட்டாத பதம் வருதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த பாதாம் அல்வாவோட பதம். பட்டர் பேப்பரில் நீங்கள் செட் பண்ணால் கூட பட்டர் பேப்பரில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நான் அது உங்களுக்கு எடை போட்டு காமிக்கிறேன். 100 கிராம் பாதாம் எடுத்தேன், அதே அளவு சுகர், ஒரு 6 டீஸ்பூன் நெய், 1 கப்பு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 400 கிராம் அளவுக்கு பாதாம் அல்வா கிடச்சிருக்கு. இருக்கிறதுலே பாதாம் அல்வா ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொல்லுவோம். ஆனால் 100 கிராம் பாதாம் எடுத்தாலே நமக்கு 400 கிராம் அளவுக்கு பாதாம் அல்வா கிடச்சிருக்கு. வீட்லேயே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த பாதாம் அல்வா செய்யலாம். நீங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பாதாம் அல்வா வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அடுத்து பாதாமில் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாதாம் பர்ஃபி பண்ணுறதுக்கு 150 கிராம் நான் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம நல்லா சூடு பண்ணுவோம் தண்ணியை. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சுருந்தோம்னா அடுத்த 5லேருந்து 10 நிமிஷத்தில் ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக பாதாம் பருப்பு எடுக்க முடியும். நான் எப்படி பாதாம் அல்வாவுக்கு தோல் எடுத்தனோ அதே மாதிரி வெந்நீரில் போட்டுட்டு
ஒரு 10-15 நிமிஷம் கழித்து உடனே எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக வரும். எவ்வளோ பாதாம் பருப்புனாலும் சுலபமாக எடுத்துடலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற அந்த தோல் எடுத்த பாதாமை 2 பகுதியாக பிரித்து பொடி பண்ண போகிறேன். பெரிய ஜாரை விட சின்ன ஜாரில் நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா நல்லா சுலபமாக பொடியாகும். பல்ஸ் மோடில் விட்டு விட்டு பொடி பண்ணுறேன். 2 முறை செய்கிறேன். கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அளந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு கப்பில் எடுத்துட்டா எவ்வளோ நம்ம பொடிச்ச பாதாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ 1 கப்பு பொடிச்ச பாதாம் இருக்குது அப்படின்னா அதே கப்பால் பாதி கப்பு அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேங்க. பாதாம் பர்ஃபிக்கு பால் சேர்க்காம இந்த மாதிரி பால் பவுட்ரு சேர்க்குறப்ப நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடியும். சீக்கிரமே இந்த பர்ஃபி செஞ்சுடலாம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணுறப்ப அந்த பாதாமில் இருக்கிற எண்ணெய் பசல்லாம் உங்களுக்கு மில்க் பவுடர் சேர்றப்ப நல்லா உங்களுக்கு இன்னுமே நைஸாக பொடி பண்ண முடியுங்க. இப்போ தனியாக பொடி பண்ணுறப்ப ரொம்ப நேரம் பொடி பண்ணால் அந்த ஆயில் கசிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது மில்க் பவுடரோடு கலந்ததையும் மில்க் பவுடர் போட்டு கலந்ததுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ண அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஒன்று போல் நைஸாக ரவையை விட இன்னுமே நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குங்க. இப்போ பொடிச்ச பாதாம் நம்ம 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு தான் நம்ம கணக்கு பண்ணிவிட்டு சர்க்கரை எடுக்கணும். மில்க் பவுடரோடு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அளக்க வேண்டாம். பொடிச்ச பாதாம் 1 கப்பு அப்படின்னா 1 கப்பு சுகர். நம்ம மில்க் பவுடரை சேர்த்துட்டு அளக்கக்கூடாதுங்க. பொடிச்ச பாதாம் தான் அளந்துட்டு சர்க்கரை எடுக்கணும். இப்போ ஸ்வீட் ட்ரேயில் நம்ம ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். அடிகனமான வாணலியில் 1 கப்பு சுகர் எடுத்ததுக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு குறைச்சலாக தண்ணி சேர்த்தா தான் நமக்கு சீக்கிரமாக அந்த கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சீக்கிரமே கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கம்பி பதம் எப்படி பார்க்கணுன்னா, எடுத்தோடனே நீங்கள் இந்த கையில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்தில் தான் அந்த சூடு ஆறினப்புறம் அந்த கம்பி பதம் கிடைக்கும். இப்போ கரெக்டாக கம்பி பதம் வந்துடுது. இப்போ அந்த மில்க் பவுடரோடு சேர்த்து இந்த பிடிச்ச பாதாமை அந்த பாகில் சர்க்கரை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ அடுப்பை முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்ல கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி தட்டாதுங்க. அந்த மில்க் பவுடரோடு சேர்ந்து இந்த பாதாம் அரைச்சிட்டு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பர்ஃபி கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு வெளியே தெரிக்காது. இதே நீங்கள் பால் சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா பர்ஃபி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாதாம் அல்வா செஞ்சுடலாம். ஆனால் பர்ஃபி அப்படிங்கிறது ஒரு பீஸ் போடணும் இல்லையா, அதனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் கலருக்காக கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறிண்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வாணலியில் அப்படி ஒட்டாமல் வரும். இன்னும் நான் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கலை. கடைசியாக நம்ம நல்லா திரண்டு வர டைமில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா போருங்க. இந்த பாதாம் பர்ஃபி செய்கிறதுக்கு அதிக அளவுக்கு நெய் தேவைப்படாதுங்க. இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக நான் வீடியோவில் காமிச்சுட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டுருக்கு. கடைசியில் பாருங்கள், அந்த வானிலை லேசாக ஒரு லைட்டாக ஒரு சிகப்பு கலர் வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை முதல்ல நிறுத்திடுங்க. இதுக்கும் அதிகமாக நம்ம வச்சிட்டோம்னா அந்த சர்க்கரை பாகு ரொம்ப முத்தி போயிட்டு உங்களுக்கு பீஸ் போட முடியாத அளவுக்கு வந்துடும். அதனால் பதம் பார்க்குறப்ப முதல்ல அடுப்பை நிறுத்திட்டு ஸ்பூனில் கொஞ்சமாக இந்த பர்ஃபியோடைய இந்த மிக்ஸை எடுத்து 1 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். நல்லா பால் போல் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் இருந்ததுன்னா நமக்கு சூடு ஆறுனப்புறம் பர்ஃபி கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் பதம் வரல அப்படின்னா திரும்பவும் அடுப்பை பற்றி வைங்க. எப்போதுமே எல்லா ஸ்வீட்டுமே அப்படி தான். நம்ம பதம் பார்க்குற நேரத்தில் அடுப்பில் வச்சுட்டே இருந்தோம்னா பதம் தவறி போயிடுதுன்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டில் உங்களுக்கு பீஸ் போட முடியாமல் அந்த சர்க்கரை ரொம்ப பாகு முத்தி போயிடுங்க. இப்போ ட்ரேயில் மாற்றினப்புறம் ஸ்பூனில் கொஞ்சம் நெய் தடவிண்டு ஈவனாக நம்ம இந்த ட்ரே முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் கத்தியில் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுடணும். மைசூர் பாக்கெலாம் எப்படி உடனே பீஸ் போடுறோமோ அது மாதிரி தான் போடணும். சீக்கிரம் உங்களுக்கு இது செட் ஆகிடும். இது ஸ்கொயராகவோ இல்லை டைமண்ட் ஷேப்பாகவோ உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு கார்னரில் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் எந்த சைஸில் பீஸ் போட்டிங்களோ ரொம்ப அழகாக வருங்க. இதுக்கு கார்னிஷ்க்கு பார்த்தீங்கன்னா மேலே பாதாம் பர்ஃபி தெரியணுங்கிறதுக்காக ஒரு பாதாமை 2ஆக கட் பண்ணி அது மேலே அப்படியே நான் பதிச்சு வைக்கிறேங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம பாதாம் பர்ஃபி கலர்ன வாணலி இருக்குது பார்த்தீங்களா, ஓரங்கள்லாம் நிறைய இந்த பாதாம் பருப்பு ஒட்டின்னு இருக்கும். மில்க் பவுட்ரு சுகர் இதானங்க சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் பால் சேர்த்து
திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா பால் நல்லா கொதிச்சுட்டு ஓரங்கள் இருக்கிற அந்த ஸ்வீட்ஸ் முழுக்க பாலில் கரைஞ்சிடுங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு நீங்கள் பாதாம் பாலாக குடிக்கலாம். நமக்கு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சௌகரியங்க. இதே மாதிரியே நீங்கள் தேங்காய் பர்ஃபி பண்ணால் கூட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்வீட்ஸ் எடுக்கிறேன்னு பாருங்கள். முதல் கார்னரில் மட்டும் கொஞ்சம் எடுக்கிறப்ப பீஸ் கொஞ்சம் அன்ஈவனாக வருங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்வீட்ஸ்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். பீஸ் கொஞ்சம் கூட இந்த ஷேப்பு குறையாத அளவுக்கு அப்படியே நம்ம ஸ்கொயராக போட்டால் ஸ்கொயராகவோ இல்லை டைமண்ட் ஷேப்பில் போட்டால் அதே மாதிரி வருங்க. சரியான பதத்தில் நம்ம கிளறி எடுத்திருக்கோம். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதே போல் ஈஸியான மெத்தடில் டேஸ்டான பாதாம் பர்ஃபி செய்யலாங்க. எனக்கு 150 கிராம் நான் பாதாம் எடுத்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு பாதாம் பர்ஃபி கிடச்சிருக்குங்க. அவசியம் வரப்போகிற பண்டிகை நாட்களில் நீங்கள் பாதாம் அல்வாவோ இல்லைன்னா இது போல் பாதாம் பர்ஃபியோ செய்யுங்க. பண்டிகை நாட்களில் பாதாம் பர்ஃபியாக நம்ம செஞ்சோம்னா இலையில பரிமாறுறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கோ ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த 2 விதமான பாதாம் ஸ்வீட்ஸும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.